cost of equity share capital under realized yield method. So this is the topic which we are going to discuss now. So realized yield method, calculation of cost of capital, equity share capital, we have got 5 methods actually. So 5 methods la பாத்தீங்கன்னா வந்து realized yield method என்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So basically வந்து நம்மள equity share capital, cost of equity share capital calculate பண்ண சொன்னாங்கன்னா 5 மெத்தட்ஸ் கீழே எந்த மெத்தட் கீழே வருது அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் இல்லை டிவிடெண்ட் ஈல்டு பிளஸ் க்ரோத் மெத்தடா இல்லை ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் மெத்தட் ஆர் CAPM realized yield method. So 5 methods we have. So under which method we have to calculate cost of equity share capital ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட்னா என்னன்றது தெரியணும். ஸோ பாஸ்ட் டேட்டா வந்து வச்சு பேசிஸாக வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபியூச்சரில் இவ்வளோ டிவிடெண்ட் அந்த கம்பெனி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட்னா. ஸோ இட் இஸ் அன் அசம்ஷன் தட் past data will act as an indicator for the future dividend. Past 5 years நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க டிவிடெண்ட் தான் நம்மளுக்கு ஃபியூச்சர்லயும் கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு பண்றது தான் ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட். வாட் எவர் யூ ஹவ் காட் இன் தி பாஸ்ட் will act as a indicator even for the future அப்படின்னு சொல்றது தான் ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட். 5 வருஷமா நான் டிவிடெண்ட் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கம்பெனி கிட்ட இருந்து வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷமும் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ வாட் இஸ் meant by cost of capital? Minimum required rate of return expected by an investor than a cost of capital. அப்ப cost of equity share capital இவ்வளோ வருஷம் இவ்வளோ எனக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு இவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரகு பர்ச்சேஸ்ட் 10 shares in Lekha and Company at a cost of 5,200 rupees on 1/1/2001. He retained the shares for 5 years and sold them on 1/1/2006 for 6,500. So how much he purchased ன்னு பாத்தீங்கன்னா 10 shares purchase பண்ணிருக்காங்க and அதோட cost price பாத்தீங்கன்னா 5,200. Okay, so at the time of purchasing he bought at this amount and he retained for 5 years in that with him and later on வந்து அவன் செல் பண்றாங்க. So 6,500 rupeesக்கு செல் பண்றாங்க. ஓகேங்களா? The dividends which he received for the last 5 years, the following information is given for the dividend right from 2001ல பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து 2005 அவங்க செல் பண்ற வரைக்கும். ஸோ இயர் முதல்ல அவங்க செல் பண்றாங்க, 2006 இயர் முதல்ல அவங்க செல் பண்ணாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 2005 வரைக்கும் இஸ் கெட்டிங் திஸ் டிவிடெண்ட். ஓகே, ஸோ இந்த டிவிடெண்ட் அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்மள வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we have to do actually வந்து இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. இது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து திஸ் இஸ் a very very simple one. ஓகே, ஸோ பேசிக் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்டர் ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட் வந்து இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஒன். அதர் ஒன் இஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், IRR மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. நீங்கள் கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து படிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா IRR மெத்தட் யூஸ் பண்ணியும் we can calculate. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இந்த மெத்தடை தான் நம்ம வந்து இங்க செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 5 இயர்ஸோட டேட்டா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் டிவிடெண்ட் ரிசீவ்டை கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்போம், இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுவோம். ஸோ 5 இயர்ஸோட டிவிடெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 இயரோட டிவிடெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5ன்னு நம்ம போடுறோம். ஸோ 300 + 300 + 320 + 320 +
320 adding up all together and dividing by 5. So இப்போ இது எல்லாத்தையும் add பண்ணீங்கன்னா you'll be getting 1560 divided by 5. So இதை ரெண்டையும் divide பண்ணீங்கன்னா you'll be getting 312 rupees. So this is our average dividend received. So per year க்கு வந்து it gets fluctuated. Okay, so 300 ஒரு yearல 300 ஒரு yearல 320 like this. it 5 years வந்து ஈவனாக இல்ல. so அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஆவரேஜா எவ்வளவுதான் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து we are going to calculate. so அதனால ஆவரேஜ் டிவிடெண்ட் ரிசீவ்ட இப்படி கால்குலேட் பண்ணி 312 ன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி இந்த ப்ராஃபிட் யூஸ்வலி மேக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் தென் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இதோட டிஃபரன்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் தென் தட் இஸ் நோன் அஸ் profit. Okay, so selling price எவ்வளோ அப்படின்றத questionல பாருங்க. He retained the shares for 5 years and sold them on 1/1/2006. so எவ்வளோக்கு செல் பண்றாங்கன்னா 6200 rupeesக்கு செல் பண்றாங்க. so உங்களுடைய selling price வந்து 6500. and then பாத்தீங்கன்னா cost at what price he purchased that share ன்னு பாத்தீங்கன்னா 5200க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. so 6500 minus 5200 minus பண்ணீங்கன்னா you'll be getting 1300 rupees. and this is your profit on sale of shares. so இப்போ வந்து profit வந்து அதாவது 1300 அப்படின்றது entire profit what you are going to get. பட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெர் இயர் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் 1300ன்றது டோட்டல் ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் 5th year what you are going to get. பட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் பெர் இயர் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1300 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 260 rupees நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் எனக்கு 260 கிடைக்குது அண்ட் ஆவரேஜ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 312 நம்மளுக்கு இருக்கு. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் ஃபார் எ இயர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பிளஸ் சம் ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் ஆட் அப் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது ஆவரேஜ் டிவிடெண்ட் 312, ஆவரேஜ் ப்ராஃபிட் 260 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will be getting 572. this is total return for the year. so till now what we have did ன்றது பார்க்கலாம். so பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி கொஸ்டின்ல இந்த மாதிரி டீடைல் டிவிடெண்ட் 5 இயர்ஸ்க்கான டீடைல் கொடுத்தாங்கனாலே அது ரியலைஸ்டு ஈல்டு மெத்தட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல காஸ்ட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எவ்வளோ சேல் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல் கொடுத்துருவாங்க. நீங்க முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணோம்னா இந்த மெத்தட்ன்றதை கண்டுபிடிச்சிடணும். வெனவர் இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கான டீடைல் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரியலைஸ்டு ஈல்டு மெத்தடு கீழே வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் டிவிடெண்ட் ரிசீவ்ட கண்டுபிடிக்கணும். ஸோ 5 இயர்ஸ் டீடைலையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா ஒரு இயர் ஆவரேஜா எவ்வளவு நம்ம ஒரு இயருக்கு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துரும் ரிசீவ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து profit on sale of dividend shares. on selling these shares you have to find out. so profit on sale of shares பாத்தீங்கன்னா வந்துட்டு selling price minus selling price minus the cost price whatever you are going to pay. so how much you are going to earn while selling 6500, how much you have bought எவ்வளோக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5200க்கு நீங்க வாங்குனீங்க. ஸோ இப்போ ஃபைனலி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கீங்க. தட் இஸ் தி ப்ராஃபிட் ஃபார் தி என்டையர் 5 years you have going to earn this 1300. பட் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்பதான் வந்து ஒரு இயருக்கே எவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்றது சராசரியா நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் டிவிடெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டையும் டிடெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிரும்.
அண்ட் தென் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது டிவைடட் பை 5 இயர்ஸ்ன்றதுனால சராசரியா ஒரு இயருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணுவேன் அந்த ஷேர்னால அப்படின்றத தெரிய வருது. ஸோ இப்போ டோட்டல் ரிட்டர்ன் ஃபார் a இயர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் plus some profit I am going to earn. So what is the dividend is 312 and what is that profit is 260. Both joined together I am going to earn a total return for a year is 572. Next return for on investment. Return on investment is the total return பாத்தீங்கன்னா வந்துட்டு total return is 572 and initially whatever you have purchased 5200 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த கம்பெனில. ஸோ அதனால அந்த 5200 போட்டுக்கோங்க இன்டூ 100 போட்டிங்கன்னா யூல் பி கெட்டிங் தி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம்னா டோட்டல் ரிட்டர்ன் ஃபார் தட் இயர் 572. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ் டிவிடெண்ட் ரிசீவ்டையும் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸையும் ஆட் அப் பண்ணிட்டு காமிச்சிருக்கோம் 572ன்ட்டு. அடுத்தது வந்து டிவைடட் பை 5200 அட் வாட் பிரைஸ் யூ பர்ச்சேஸ்ட் இனிஷியலா. ஸோ அது வந்து 5200க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்டூ 100 போட்டிங்கன்னா யூல் பி கெட்டிங் 11%. Instead of using this is a very simple and shortcut method, very simple form. So in the method use பண்ணி you can very well find out return on investment. இன்னொரு மெத்தட் என்னன்னா IRR மெத்தட்ன்ட்டு internal rate of return method. அந்த மெத்தட்ல வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன்று. அதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ அதெல்லாம் நம்ம அப்டைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் வந்து எக்ஸாம்பிள் சர்க்குலேட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே யூ கேன் ஃபைண்ட் அவுட், பட் ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ அதனால வந்து மோரலெஸ் இதே சேம் ஆன்சர் தான் வரும். அதுலேயும் 10 பாயிண்ட் அரௌண்ட் 11 கிட்ட தான் வரும் அதுவும் பர்சன்டேஜ். ஸோ அதனால வந்து பெட்டர் யூ கோ எட் வித் திஸ் ஃபார்முலா அண்ட் வித் திஸ் மெத்தட். ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தட்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் கால்குலேட் வித் திஸ் மெத்தட். So other method is IRR method which you can also utilize, but you have to find out present value table find out பண்ணி அதெல்லாம் IRR வந்து you have to calculate. So this is வந்து very easy method. In this method you can calculate the cost of equity share capital under realized yield method.